வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். ஈரானை பொறுத்த மட்டும் இப்போ ஈரான் திடீர்னு கலிஃபோர்னியாவை பிடித்திருக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடியுது. இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த போர் சார்ந்த பல விடயங்கள் உண்மையிலே அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது தான் அரசியல் வல்லுநர்கள் பலர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருக்கிறது ஈரான் என்கின்ற ஒரு செய்தி வருது. அதாவது உளவு பிரிவு சார்பாக எடுத்த தகவலின் அடிப்படையில் ஐரோப்பிய நாடுகளை மையப்படுத்திய ஒரு தாக்குதலை எடுப்பதற்கு ஈரான் தயாராகி கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி இருக்கு. இதன் காரணமாக அமெரிக்கா இப்பொழுது அந்த ஐரோப்பிய தன்னுடைய நெருங்கிய நாடுகளுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. நீங்கள் உங்களுடைய நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்தி கொள்ளுங்கள், எப்பொழுது வேண்டுமென்றாலும் தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு களம் இருக்கிறது என்று. இது தாக்குவதற்கான களமாக இருக்கக்கூடிய சூழலில் கலிஃபோர்னியாவை எப்படி ஈரான் பிடித்து கொண்டது? இந்த கேள்வி இன்னைக்கு ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. அதாவது ட்ரம்ப் அவர்கள் சமீபத்தில் ஒரு வரைபடத்தை அவங்க வெளியிட்டாங்க. அந்த வரைபடத்தை ட்ரம்ப் அவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு அவங்க வெளியிடக்கூடியது த சோசியல் ட்ரூத் என்கின்ற அந்த வலையொலியில் தான், அந்த இணையதளத்தில் தான் அவங்க வெளியிடுவாங்க. அப்படி அவங்க வெளியிடக்கூடிய அந்த இணையதளத்தில் அவங்க மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க. என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, முன்பு ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அவர் எப்படி குறிப்பிட்டிருந்தாருன்னா, நாங்கள் ஈரானை கைப்பற்றுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக ஹர்மோஸ் நீரிணை அமெரிக்காவின் பிராந்தியமாக மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ட்ரம்ப் அவர்கள் பதிவிட்டிருந்தாங்க. இது முன்பு அவங்க குறிப்பிட்டிருந்தது. ஆனால் சமீபத்தில் இந்த சோசியல் ட்ரூத் என்கின்ற அந்த இணையதளத்தில் அவங்க ஒரு படத்தை வரைந்து, அதாவது படம் ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த படத்தில் ஹர்மோஸ் நீரிணையை குறிப்பிட்டு காட்டி, இது இப்பொழுது புதிய அமெரிக்காவின் வரைபடம், இந்த பிரதேசம் அமெரிக்காவின் பிரதேசமாக இன்று முதல் அது அறிமுகப்படுத்தப்படுகிறது என்கின்ற தொனியிலே அந்த படத்தை அவங்க வெளியிட்டிருந்தாங்க, அந்த வரைபடத்தை. இது ஈரானுக்கு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கி இருக்கும் என்பதுதான் நிஜம். இந்த சூழலில் ஈரான் இன் ஹைதராபாத் என்கின்ற இணையதளத்தில் ஒரு புகைப்படத்தை அவங்க வரைஞ்சி வெளியிட்டிருக்காங்க. அது ஒரு வரைபடத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த வரைபடம் எதனை மையப்படுத்தியதுன்னா, கலிஃபோர்னியாவை தங்களுடைய தேசமாக அறிவித்தால், தங்களுடைய இடமாக அறிவித்து, ஈரானுடைய புதிய வரைபடம் இது என்று குறிப்பிட்டு அதில் கலிஃபோர்னியாவை உள்ளடக்கிய அந்த புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இது இப்பொழுது இரு நாடுகளுக்கிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கை கொண்டதாக அமைந்திருக்கிறது என்ற ஒரு கருத்து பேசப்படுகின்ற அதே வேளையில், ஐரோப்பிய நாடுகளை மையப்படுத்திய ஒரு நகர்வை ஈரான் எடுத்திருக்கிறது என்ற செய்தி உளவு பிரிவுகள் மூலம் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிறது. அப்படி ஈரான் ஐரோப்பிய நாடுகளை எந்த கோணத்தில் பார்க்கிறது என்ற கேள்வி எழும்புகின்றன. அதாவது அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் வளைகுடா நாடுகளில் மட்டும் இல்லை, ஐரோப்பிய நாடுகளிலும் அவைகள் இருக்கிறது. அதுபோல அமெரிக்காவின் எரிபொருளை சேமிக்கக்கூடிய கிடங்குகளும் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறது. எனவே தற்பொழுது ஈரானை பொறுத்த மட்டில் அமெரிக்காவிற்கு ஒரு சரியான பாடத்தை நம்ம பயிற்றுவிக்க வேண்டுமென்றால் ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தினால் அது சிறப்பாக இருக்கும். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ தளங்கள், எரிபொருள் கிடங்குகள், இவைகளை தகர்ப்பதற்கான ஒரு களத்தை எடுத்தால் அமெரிக்கா அச்சம் கொள்ளக்கூடிய ஒரு களமாக அது மாறும் என்கின்ற அடிப்படையில் அந்த தாக்குதலை எடுப்பதற்கான ஒரு களத்தோடு ஈரான் இப்பொழுது வேகம் கட்ட தொடங்கி இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. அப்படி என்றால் ஈரான் ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதலை நடத்தக்கூடிய சூழலில் நேட்டோ நாடுகள் ஒன்றிணைந்து அமெரிக்காவிற்கு ஆதரவாக ஈரானை தாக்குவதற்கான ஒரு களம் எடுப்பதற்கான ஒரு சூழல் அமையலாம். அப்படி ஒரு சூழல் அமைகின்ற பொழுது அது அந்த பிராந்தியத்தையே மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் என்கின்ற ஒரு கருத்து தான் இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே வேளையில் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த மட்டில் அவர் இந்த ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ அல்லது ஈரான் இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய தாக்குதல் நடவடிக்கைக்கு நாம் அதற்கு ஏதாவது ஒரு தடுப்பணையை உருவாக்குவதோ ட்ரம்ப் அவர்களால் இப்பொழுது விரும்பவில்லை என்பதுதான் நாம் அறியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ட்ரம்பை பொறுத்த மட்டில் அமெரிக்கா வல்லரசு நாடு,
ஈரானை வீழ்த்தி விடுவதற்கான இராணுவ பலம் அமெரிக்காவிடம் இருக்கிறது. அதுபோல நேட்டோ நாடுகளுடைய ஆதரவு இருக்கிறது. இத்தனை ஆதரவுகளையும் வைத்துக்கொண்டு ஈரானுக்கு பயந்து போய் நாம் இருப்பதா என்கின்ற ஒற்றை எண்ணத்தோடு ட்ரம்ப் அவர்கள் மிக தெளிவாக தாக்குதலுக்காக தன்னுடைய இராணுவத்திற்கு மிகப்பெரிய ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார் என்ற செய்தி வருகின்றது. அதாவது நீங்கள் தாக்கக்கூடிய அந்த தாக்குதல் இனிமேல் ஈரான் நம் மீது தாக்குதல் நடத்தாத அளவிற்கு அந்த தாக்குதல் இருக்க வேண்டும் என்று ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய இராணுவ வீரர்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியும், அதன் அடிப்படையில் இராணுவம் தாக்குதலுக்கான நகர்வுகளை எடுப்பதற்கான ஒரு சூழல் அமையலாம் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஆனால் அமெரிக்கர் இந்த தாக்குதலை அவர்கள் விரும்புகிறார்களா? ட்ரம்ப் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகளை அமெரிக்கர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்கின்ற பொழுது பெரும்பாலான அமெரிக்காவை சார்ந்த ஊடகங்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. பெரும்பாலான ஊடகங்கள் ட்ரம்ப் அவர்கள் பிடிவாதத்தின் காரணமாக அமெரிக்கா இந்த போர் சிக்கலில் மாட்டிக்கொண்டு இருக்கிறது என்கின்ற விமர்சனங்களை எடுத்து வைக்கிறார்கள் என்கின்ற ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்கிறது. அதே வேளையில் ஹர்மோஸ் நீரணையை இப்பொழுது அமெரிக்கா தன்னுடைய பிரதேசம் என்று அறிவித்திருப்பது கூட அது தேவையற்ற ஒரு சர்ச்சையை கிளப்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஈரானை வென்றுவிட்டு ஹர்மோஸ் நீரணையை கைப்பற்றிவிட்டு ஹர்மோஸ் நீரணையை அமெரிக்கா கைப்பற்றிவிட்டது, இப்போது ஹர்மோஸ் நீரிணை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று அறிவித்தால் அது நியாயமான ஒன்று. ஆனால் இப்பொழுது ஹர்மோஸ் நீரிணை ஒட்டுமொத்தமாக ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் அமெரிக்கா இதுபோன்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுவது என்பது ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான முயற்சி என்பதை விட ஈரான் அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கிறார்களா என்கின்ற கேள்விகளை பலர் எழுப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்கா எந்த கோணத்தில் பாய்கிறதோ அதே கோணத்தில் பாய்வதற்கு நாங்களும் தயார் என்கின்ற அடிப்படையில் ஈரானும் இப்பொழுது மிக தெளிவாக இருக்கிறது. ஈரான் எச்சூழலிலும் அமெரிக்காவிற்கு நாங்கள் பின்வாங்கி போவதாக இல்லை. அமெரிக்கா எந்தவிதமான தாக்குதலை நடத்தினால் கூட அதற்கு எதிர் தாக்குதல் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கின்ற விடயத்தில் மிக உறுதியாக இருக்கிறது ஈரான் என்பதை ஈரானுடைய இராணுவ தளபதி சமீபத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துகள் மூலம் நம்மால் அறிய முடிகின்றது. தற்பொழுது ஐரோப்பிய நாடுகளும் இந்த போரில் சிக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்தி ஒட்டுமொத்தமான உலகத்தையே அது அதிர்ச்சி கொள்ள செய்திருக்கிறது என்பதுதான் நிஜம். கண்டிப்பாக இந்த போர் ஒரு முடிவுக்கு காணாத பட்சத்தில் இது நீண்டு கொண்டு போகக்கூடிய சூழலில் மிகப்பெரிய பாதிப்புகளை இது ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு செய்திகளும் இப்பொழுது சொல்லப்பட்டு கொண்டு இருக்கின்றன. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.